ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான குழந்தைங்களுக்கு ரொம்ப பிரியமான தக்காளி சந்தகை தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம எப்போதும் சமையலுக்கு யூஸ் பண்ணுற சாப்பாடு அரிசி 4 கப்பு போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி சாப்பாடு அரிசியில் சந்தகை செய்யும் போது சந்தகை உதிரியாக சூப்பராக வருங்க. இப்போ இதுக்கு தண்ணி ஊற்றி 3 டைமு நல்லா சுத்தமாக கழுவிக்கலாங்க. கை வச்சு நல்லா கசக்கி நல்லா கழுவும் போது தாங்க அரிசி நல்லா பளிச்சுட்டு இருக்குங்க. அப்போ சந்தகை நமக்கு வெள்ளை வெள்ளைன்னு சூப்பராக கிடைக்குங்க. தண்ணி ஊற்றி 5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க. அரிசி நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ கிரைண்டரில் அரைச்சிக்கலாங்க. இப்போ அரிசியை கிரைண்டரில் போட்டுக்கலாங்க. அரிசி ஊற வச்ச தண்ணியை ஊற்றியே மாவு அரைச்சிக்கலாங்க. அப்போ தாங்க ரொம்ப சூப்பராக வருங்க. இப்போ மாவு நல்லா அரைச்சிருச்சுங்க. கையில் எடுத்து இப்படி அமுத்தி பார்க்கும்போது நல்லா பஞ்சு போல் இருக்கணுங்க. இப்போ நம்ம சந்தக மாவு அரைச்சி ரெடி பண்ணிட்டோங்க. இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், சந்தக மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு உப்பு சேர்க்கக்கூடாதுங்க, புளிக்க வைக்கக்கூடாதுங்க. அரைச்ச உடனே டைரெக்டாக ஊற்ற ஆரம்பிச்சிடலாங்க. தேவையான அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு மீதியை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க. சந்தக மாவை இட்லி ஊற்றுற தட்டத்தில் இட்லி மாதிரி ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி இட்லி ஊற்றி அதை சந்தகை நம்ம புளியும் போது சந்தகை நல்லா சூப்பராக உதிரியாக கிடைக்குங்க. இப்போ தட்டத்தில் ஊற்றியாச்சுங்க. அதை இட்லி சட்டியில் வச்சு 7 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இட்லி வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. இட்லி சூப்பராக வெந்துருச்சுங்க. இது தாங்க சந்தகை புளியிற மிஷினுங்க. இதில் தான் சந்தகை செய்ய போகிறோங்க. இப்போ செஞ்சு வச்சுருக்க இட்லியை இதுக்குள்ளே வச்சுக்கலாங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாங்க. சந்தகை பாருங்கள், கீழே நூடுல்ஸ் மாதிரி எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். இன்றைக்கி அம்மா சொல்லி கொடுத்த முறையில் தாங்க உங்களுக்கு சந்தகை செஞ்சு காட்டிகிட்ருக்குறேங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு ஒன்றுக்கொன்னே வருங்க. இந்த சந்தகைக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. கோயம்புத்தூரில் இந்த சந்தகை ரொம்ப ஸ்பெஷலுங்க. வாரத்தில் கண்டிப்பாக 2 நாள் செஞ்சுருவோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சந்தகை பாருங்கள் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் எவ்வளோ சூப்பராக நூடுல்ஸ் மாதிரி அழகாக ரெடி ஆயிடுச்சுன்னு. இந்த சந்தகைக்கு தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பில் ஒரு வடை சட்டி வச்சுக்கலாங்க. அதில் 4 டீஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க. கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. உளுந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் வெட்டிட்டு சேர்த்துக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. வரமிளகாய் 4 சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் 2 தக்காளியை நீள்வாக்கில் வெட்டிட்டு சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க.
இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. உப்பு சேர்த்து தக்காளியை வதக்கும் போது சீக்கிரமாக தக்காளி வதங்கி வருங்க. இப்போது லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வருதுங்க. இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம போட்ட எல்லா பொருளும் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சந்தகையை சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி சந்தகையை நல்லா கிண்டி விடணுங்க. பக்குவமாக கிண்டி விடணுங்க, இல்லைன்னா சந்தகை ஒன்றுக்கு ஒன்று உடஞ்சிருங்க. சந்தகை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இது ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க. குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு செஞ்சு கொடுத்து மட்டும் பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காகட்டும், நைட்டுக்கு டின்னருக்காகட்டும் இந்த ரெசிபியை செஞ்சு கொடுத்து மட்டும் பாருங்கள். வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வர்ணேஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த சந்தைக்கு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தாங்க நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு ஒன்றுக்கொன்னே வருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.